அல்லாஹ் படைத்த இயற்கை கோலங்களை மாற்றுவார்கள். இப்ப அல்லாஹ் படைத்த இயற்கை கோலங்களை மாற்றுவது என்பது என்ன அப்படின்னு நீங்க பார்த்தா அல்லாஹ்வுடைய தூதர் விளக்கம் அளிக்கிறார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சில பெண்களை அல்லாஹ் சாபம் எடுக்கிறான். அதுல யாராரு தெரியுமா? ஒன்று கண் புருவங்களை வலிக்கக்கூடியவர்கள். எதை அல்லாஹ்வுடைய தூதர் சாபம் எடுக்கிறார்கள் இன்றைக்கு அதை சமூகத்தில் அதிகமாக நடக்குது. கண் புருவங்களை வலிப்பவர்கள், ஐப்ரோன்னு சொல்றமே, இதை வலிச்சு அதுக்கண்டே தனியான ஒரு கலையும் கோஷம் ஆயிடுச்சு. ஏன்னா இஸ்லாம் தடுத்தா அதுக்கு ஒரு கோஷா வரும். அப்ப கண் புருவங்களை வலிப்பார்கள். பற்களை தீட்டி கூர்மையாக்குவார்கள். அழகுக்கு பற்களை உரசி கூர்மையாக்கி பற்களுக்குள் இடைவெளி எடுப்பார்கள். பற்கள் தனித்தனி முத்து போல இருக்கணும் என்று நினைச்சு பெண்கள் என்ன செய்வாங்க? பற்களை இடைவெளி வச்சு சும்மா தனித்தனி முத்து போல பல்லப்பா அப்படின்னு சொல்றதுக்கு இந்த மாதிரி அழகுக்கு செய்வாங்க. இது அடுத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், விக், தலைமுடியோடு சேர்த்து விக் போடுகிறார்கள். இது அல்லாஹ்வுடைய தூதர் சாபமிட்டார்கள், செய்யக்கூடாது. பச்சை குத்துவார்கள், பச்சை குத்துமாறு கேட்பார்கள். பச்சை குத்துறா தெரியுமே எல்லாருக்கும். இன்னைக்கு எது சாபமிட்டு அது தனி கோசாக இருக்குது. இன்றைக்கு இருக்குது. என்ன செய்யறாங்க? மேனியில ஒவ்வொரு டிசைனுக்கு பச்சை குத்துறது. இதையெல்லாம் இயற்கை கோலத்தை மாற்றும் செயல்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதுல காது குத்துறது வருமா வராதா அப்படின்னு கேட்டா, இது காது குத்துறதும் இதுக்குள்ள சம்பந்தப்படு. அல்லாஹ் எல்லாரையும் ஒன்றாக படைச்சிக்கான். பெண்களுக்கு அலங்கரிக்கிறதுக்கு வேற எல்லா விஷயங்களையும் செய்திருக்கான். இந்த காதுல ஒரு ஓட்டை வைக்காம படைச்சிட்டானே பாருங்களேன். காதுல ஒரு ஓட்டை வச்சிருந்தா நாங்க எல்லாரும் தொங்க போடையிலுமே. எல்லாரும் காது குத்துறது எதை காட்டுதுன்னு கேட்ட, அல்லாஹ் ஓட்டை வைக்காம படைச்சிட்டானே. அல்லாஹ்வுடைய இயற்கை படை கோலத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வர்ற மாதிரி இருக்குது அப்படி என்று நான் சொல்லல. பல அறிஞர்கள் இந்த விஷயத்தை பேசினாங்க. அல்லாஹ்வுடைய இயற்கை கோலத்தை மாத்துகிறார்கள். சரி, காது குத்துவது இல்ல அது விதிவிலக்கு அப்படின்னு சொல்றவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ரெண்டு பக்கத்தை நான் காட்டுறேன். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நோன்பு பெருநாள் தினத்துல ஆண்களுக்கு உரை நிகழ்த்தினார்கள். பெண்களுக்கு கேட்கல, பின்னாடி போனாங்க. பெண்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் உரை நிகழ்த்தினாங்க. உரை நிகழ்த்தி விட்டு பிலால் ரலியல்லாஹு பக்கத்துல நிக்காங்க புடவையோட. ஏதாவது தர்மங்கள் இருந்தா போடுங்கப்பா அப்படின்னு சொல்லி பெண்கள் போடுறாங்க. அப்ப பெண்கள் தர்மம் போடும்போது என்ன செய்தார்கள்? பகவையில ஆதாரிகின்ற காதுல இருந்தது கழுத்துல இருந்த எல்லாம் கலட்டி போட்டார்கள். ஹதீஸ்ல வருது. அப்ப காதுல இருந்ததை கலட்டி போட்டாங்கன்னு ஹதீஸ்ல வருது. அப்ப காது குத்தி இருப்பாங்க, அதனால அது விதிவிலக்கு என்று சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் இல்லை என்று சொல்லக்கூடியவன் சொன்னாங்க, காதுல இருந்து கலட்டினாங்கன்னா காதுல குத்தி தான் போட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. காதுல தொங்க போற பழக்கம் இந்துக்கள் வைக்குது. காதுல தொங்க போடுவது, அது போல காதிலே கொஞ்சம் அந்த அதாவது பிடிக்கக்கூடிய மாதிரியாக போட்டிருப்பாங்களே, இது நேரடியாக காது குத்தினாங்க என்பதை செய்தி கிடையாது. எனவே காது குத்துவது அல்லாஹ்வுடைய, எல்லோருமே குத்தினால் அல்லாஹ் படைச்சது சரியில்லை, கொஞ்சம் ஒரு ஓட்டை வச்சிருக்கணும் என்பது போல இருக்குது. அதனால அது இந்த எச்சரிக்கையில வரும் அப்படி என்று அல்லாஹ்வுடைய படைகோலத்தை மாற்றுகின்ற பட்டியலில் பல அறிஞர்கள் இதை சேர்க்கிறார்கள். அதே நேரத்துல இன்னொரு குறிப்பு, சரி காது குத்துறது பரவாயில்லைன்னு சொன்னான். இன்னைக்கு சமுதாயத்துல எங்கெங்க குத்துறான்? காது மட்டுமில்ல, மூக்கு குத்துறான், முகத்துல குத்துறான், சொக்கையில குத்துறான், கையில குத்துறான், காலை குத்துறான், நெஞ்சில மார்புலன்னு சொல்லி இப்ப எல்லாத்துக்குமே குத்துறதுக்குன்னு தனியான கலை வந்திருக்காங்க. என்ன பேர் யாருக்காவது தெரியுமா? பேர் மறந்து போச்சு. பிஎஸ்சி தனியாக குத்துறானே. இது என்ன தடுக்க முடியுமா எங்களுக்கு? காது குத்துறது விதிவிலக்குன்னு சொன்ன மாதிரி மூக்கு குத்துவான். இப்ப அதுவும் பரவாயில்லையே, அழகு தானே குத்துறான். காதை எப்படி குத்துறோம் அப்படித்தானே மூக்கு குத்துறோம் என்று இந்த பட்டியலே அப்படி வருது. ரசூலுல்லாஹ் தடுத்து ஒரு பெரிய செய்தி போகுது. அதனால அறிஞர்கள் இந்த விஷயத்துல சிலர் இந்த ஒரு ஹதீஸை வச்சு அனுமதிச்சாலும் பல அறிஞர்கள் தடுக்கிறாங்க. காது குத்துவது என்பது அல்லாஹ்வுடைய இயற்கை கோலத்தை எல்லாரும் சேர்ந்து மாத்துறாங்க. அதுல வேற நீங்க பாக்குறீங்க, இந்துக்கள் ஒன்று குத்த மாட்டாங்க. காதுல பக்கம் முழுமையாக ஒரு 5, 8, 10 என்று காது முழுக்க குத்தி வச்சுப்பான். இது தடுக்க முடியுமா? அப்ப ஷைத்தான் இயற்கை படைகோலத்தை மாற்றுவது என்று வாக்களித்த விஷயத்துல இதுவும் ஒன்று என்று பல அறிஞர்கள் சொல்லுகிறாங்க. எனவே அந்த விஷயம் உங்களுக்கு எது சந்தேகமோ அந்த விஷயத்துல நீங்க எச்சரிக்கையா இருப்பதுதான் மிகவும் ஏற்றமானது. அதுல பல அறிஞர்கள் அந்த கருத்தில் இருக்கிறாங்க. எனவே இந்த விஷயத்துல இன்ஷா அல்லாஹ் நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். இது ஒரு எச்சரிக்கைக்குரிய செய்தியாக இருப்பதால் அதில் கவனம் எடுக்க வேண்டும். தாராளமா பெண்கள் அலங்கரிக்கலாம். ஆனால் இந்த ஒரு விஷயம்
ஷைத்தான் வாக்களித்த ஒரு விஷயம். எல்லாருமே காதுக்கு ஓட்ட போறான், மூக்கு ஓட்ட போடுறான். இப்ப என்னது, உதட்ட குத்தி கொள்றான். உதட்டுல குத்தி கொண்டு ஆண்களும் தான் பெண்களும் தான் என்னமோ அது ஒரு அழகன் நினைச்சு கொண்டு சொக்கையை குத்தி கொண்டிக்கான், நெத்திய குத்தி கொண்டிக்கான். குத்துறதுக்குண்டே ஒரு இடமே கிடையாது. அப்படியே குத்துறதுதான் அழகுன்னு சொல்லி இன்னைக்கு ஆகி போச்சு. எதை ரசூலுல்லாஹ் சாபமிட்டாங்களா அது என்ன சொன்ன பேசு, அது இன்னைக்கு தனி கோஸாகவே வந்துருச்சு. எனவே அந்த விஷயத்துல நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சுன்னத் தொழுகையில் வஜ்ஜஹத் ஓதுவது கட்டாயமா? சுன்னத்தாக இருந்தாலும் பரலாக இருந்தாலும் வஜ்ஜஹத் என்ற தக்பீர் கட்டியக்கு பிறகு அந்த ஓதுற அந்த துவா கண்டிப்பா ஓதித்தான் ஆகணும். சுன்னத் தொழுகை சுட்டி ஒரு சுஜூதை விட்டு போடையலுமா செய்யலாது. சுன்னத் தொழுகை சுட்டி ஒரு ருக்கு உடையலுமா விட முடியாது. சுன்னத் தொழுகையா இருந்தாலும் அது சுன்ன தொழுகை தான் சுன்னத்தை தவிர தக்பீர் கட்டிட்டா மத்த எல்லாம் பரலுதான், செய்ய வேண்டிய எல்லாம் கட்டாயம் செஞ்சுதான் ஆகணும். இல்லைங்களா? அதனால சுன்னத் தொழுகையா இருந்தாலும் அது சின்ன துவா, அது உண்மையிலே ஒரு கருத்து செறிவுள்ள துவா. அது ஒரு கருத்து செறிவு மிக்க துவா. வேறு துவாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஒதுக்கிறார்கள். اللهم باعد بيني وبين خطاياي كما بعدت بين المشرق والمغرب اللهم نقني من خطايا كما ينقى الثوب الابيض من الدنس اللهم اغسلني من خطاياي بالماء والثلج والبرد. இந்த துஆம் ரசூலுல்லாஹ் ஓதினார்கள். புகாரியில வருது. யா ரசூலல்லாஹ், நீங்க ஓதுறீங்க தொழுகைக்கு தக்பீர் கட்டினா தந்தனதக வ தந்தனத முஆத், உங்களோட தாடி உங்களோட நாடி அசைது முஆத் ரலியல்லாஹு அன்ஹு தொழுக அவர வாய் அசைஞ்சிட்டு இருக்குது, என்ன ஓதுறீங்கன்னு கேட்டா ரசூலுல்லாஹ் இதை சொல்லி கொடுக்குறாங்க. இது தாப்பா நான் ஓதினேன். யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களுக்கும் எனக்கு மத்தியில கிழக்குக்கு மேற்குக்கு மாதிரி நீ பிரித்து விடு. எனக்கு பாவத்திலே இந்த கழுவி சுத்தப்படுத்தி வெள்ள ஆட தூய்மைப்படுத்தப்படுவது கொண்டு நான் ஆக்கிறேன் என்று கேட்கக்கூடிய இந்த துவாவை ரசூலுல்லாஹ் ஓதினார்கள். வஜ்ஜஹத் வஜ்ஹில் இல்லதி, அதை முதலாம் சில வேளை இதை முதலாம் ரெண்டு சொன்னா பாடமாக்கி இன்ஷா அல்லாஹ் கொஞ்ச நேரம் கொடுத்து அதுக்கட ஓதுங்க. சுன்னத் தொழுகையில ஓதுறது கட்டாயம். இரு கைகளையும் ஏந்தி துவா செய்து விட்டு முகத்தில் கைகளை தடவி கொள்ளலாமா? அதாவது சகோதரர் என்ன கேட்டுறாங்கன்னு கேட்டா, துவா கேட்ட பிறகு முகத்துல கையை தடவலாமான்னு கேட்கிறாங்க. அப்படி தடவுவது சம்பந்தமாக சில ஹதீஸ்கள் வருது, எதுவுமே ஆதாரம் இல்லாத ஹதீஸ். பழைய முன் வந்த அறிஞர்களே அந்த ஹதீஸ் ஆதாரம் இல்லைன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா எங்களோட சமுதாயத்தில் ஒரு பழக்கம் என்னன்னு கேட்டா, ஏதாவது ஒரு துவா ஒன்று ஓதி, ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்த ஒரு துவா ஓதணும், ஓதி முகத்துல தடவில்லைன்னு சொன்னா அது என்னமோ ஒன்றில்லாத 1000 போல, 1000க்கு 3 சைவரிக்கு முன்னுக்கு ஒன்றில்லாத மாதிரி ஒன்று எடுத்து போட்டா வெறும் 0 ஆயிடுதான். அந்த துவா ஒன்றோட முடிக்கலன்னு சொன்னா ஏதோ என்னமோ கை கால் இல்லாத மாதிரி ஆகிப்போச்சு. துவா கேட்கிற முகத்துல கை மேலெல்லாம் தடவுகின்ற ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. எது நோய் வந்தால் குல் சூறாக்களை ஓதி மேல தடவணும். அது போல தூக்கத்துக்கு சென்றால் குல் சூறாக்களை ஓதி, அதாவது ஊதி விட்டு எச்சி கலந்து லேசா ஊதி விட்டு முக தலையிலிருந்து முழு உடம்பும் எங்கெங்கெல்லாம் முடியுமோ தடவ வேண்டும். தடவித்தான் ரசூலுல்லாஹ் தூங்குவார்கள். இது தடவ வேண்டிய சந்தர்ப்பம். வேறு சந்தர்ப்பங்களை தடவினாங்கன்னு வந்தா தடவை இல்லையா அதை விட்டு போடும். உதாரணமா ஹஜருல் அஸ்வத்தை நாங்க முத்தமிடுகிறோம், அது ஹஜ்ஜுடைய கடமையில வணக்கம். நான் இப்போ ஒரு கருப்பு கல் ஒன்று எடுத்துக்கொண்டு இதை முத்தமிடுவேன், செய்யலுமா? அது எங்க ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களோ அங்க வணக்கம், எங்க செய்யல அங்க செய்யக்கூடாது. விளைச்சா ஹஜ்ஜில ஓடுறது தவாப் செய்யறது வணக்கம். நான் இப்ப பள்ளியை சுத்தினது வணக்கம் ஆகுமா? பள்ளியை சுத்தி டெய்லி 5-7 வட்டம் வர்றேன். இவர் பள்ளியை சுத்தினா பள்ளியை வலம் வந்ததினால் இவருக்கு நன்மை, அப்படி எல்லாம் சொல்லுவானா? கஅபத்துல்லாஹ் வலம் வந்தா நன்மை, இங்க வலம் வந்தா அது சும்மா வட்டம் வந்துக்குங்க, ஏதோ எக்ஸசைஸ் ஆகி போச்சு. அப்ப எங்க எதை செஞ்சாங்களோ அங்க செய்யணும். அப்ப எங்க ரசூலுல்லாஹ் ஊதி தடவினாங்களோ தடவுவோம். பொதுவா துவா செய்தாங்களா தடவுவாங்கன்னு கிடையாது. கைகளை ஏந்தி அல்லாஹ்விடத்துல கேட்பாங்க, கையை விட்டுருவாங்க, அவ்வளவுதான். அப்படி ரசூலுல்லாஹ் செஞ்சிருந்தால் நாங்க கட்டாயப்படுத்தி வலியுறுத்தி என்ன செய்வோம், அதை வலியுறுத்தி செய்வோம், செய்யலன்னா விட்டு விடுவோம். கனடாவில் வாழும் ஒரு குடும்பம் மனைவி கணவனை விட்டு பிரிந்து விட்டார், அதாவது தலாக் சொல்லி விட்டாங்களா. இந்த பெண் தனிமையாக பிள்ளைகளும் இன்றி வாழுகிறார். இது கூடுமா? அவருக்கு மகரம் இல்லையே, இதன் சட்டம் என்ன? கணவன் மகர் பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டுமா? 2-3 கேள்வி. கணவன் மனைவி பிரிஞ்சுட்டாங்க, கனடால தான் வாழுகிறார்கள். தலாக் சொல்லி பிரிஞ்ச பிறகு இந்த பெண்முல குழந்தைகளும் கிடையாது, வேற யாரு துணையும் கிடையாது, தனியா தான் இருக்கிறா. முதலாவது மகர திருப்பி கொடுக்கணுமான்னு கேட்கிறாங்க. மகர் திருப்பி கொடுக்கணும்னு கிடையாது. தலாக் சொல்லிட்டால் மகர திருப்பி கொடுக்கணும் அவசியம் கிடையாது, அப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 2வது கேள்வி என்னவென்று கேட்டால், மகரம் இல்லாம அவங்க இருக்க முடியுமான்னு கேட்கிறாங்க. இது தான் என்னுடைய சொந்த நாடு என்று அவ முடிவு செஞ்சுட்டா அவ இங்கதான் இருக்கணும். ஸ்ரீலங்காதான் வைங்க, குடும்பம் இல்ல, இஸ்லாத்துக்கு வந்த எத்தனையோ பேர் இருப்பாங்க, அவனுக்கு மகரமே கிடையாது, கணவனும் இல்ல, ஒரு வாழ்ந்துட்டு இருக்கிறா. அவ எங்க போறது? மகரம் ஒன்று உருவாக்கி அவட சொந்த நாடு எதுவோ
கனடா தான் நான் வாழ போற நாடுன்னு முடிவு செஞ்சா இங்க இருப்பா. ஸ்ரீலங்கா தான் நாடுண்டா அங்க இருப்பா. எங்க தன்னுடைய நாடு இருக்கிறாவோ அங்க இருப்பா. அவ்வளவுதான். அவருக்கு மகரம் இல்லையா? மகரம் இல்ல. ஒரு திருமணம் ஒன்று பார்த்து முடிச்சு வைக்கலாம். அல்லது என்ன செய்யலாம், காலி. அவரோட பிரச்சனைகளுக்கு தீர்ப்பு எடுக்கக்கூடியவர் ஒரு ஊருடைய காலியாக இருப்பார். அவரோட பிரச்சனைகள் வந்தால் அதுக்கு தீர்ப்பு செய்யறது யாரு? காலியாக இருப்பார். அதுதான் எங்களுக்கு சட்டமாக இருக்கும். மற்றபடிக்கு அவ இதுதான் என்னுடைய நாடு என்று தீர்மானிச்சு அவ வேற எங்க போகலாம்? ஸ்ரீலங்கா போனா பயணி ஆகிருவான். பயணம் மகரம் இல்லாம பயணிக்க கூடாது. அப்ப இதுதான் நாடு என்று முடிவு பண்ணிட்டு அவ இங்கதான் நிற்கணும்.